இந்த சீரீஸ் கொஞ்சம் வித்தியாசமானது. முதல்ல இந்த மாதிரி டாபிக் எல்லாம் வந்து ஜென்ரலா ஒரு பப்ளிக்ல வந்து சீரியஸா கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது ஒண்ணுமே இதை பத்தி ஒண்ணு தெரியாதவங்க கொடுக்கறது அதுவும் ஒரு வித்தியாசமானது. நான் அடிக்கடி நம்ம நண்பர்கிட்ட சொல்றது உண்டு, நான் எதை பத்தி பேசினாலும் அதை பத்தி பேசுறதுக்கு அதை பத்தி ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இது என்ன, நான் வந்து அடிக்கடி இன்னொரு ஜோக் அடிப்பேன், இஃப் ஐ கேன் டு இட் எவ்ரிபடி கேன் டு இட். அது மாதிரியான ஒரு இது. நான் வந்து புதுக்கோட்டையில் ஒரு பண்பாட்டு மையம் ஒன்று ஆரம்பிச்சு 3 வருஷம் நடத்தினேன். ஆரம்பிச்சதும் ஒரு கதை, அது முடிச்சதும் மூடி வச்சுட்டு வந்தது இன்னொரு கதை. அது இன்னைக்கு சொல்ல போதில்லை. அதுல வந்து எங்களுடைய நானும் என்னோட கூட 2 நண்பர்கள், எங்களுடைய ஒரு இது என்ன, நம்ம இளைய சமுதாயம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கலாச்சாரத்தை பற்றியான பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்காத விஷயத்த நம்ம என்னத்தை சொல்லலாம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சோம். அதுல முதல்ல நாங்க நினைச்சது என்னன்னா, எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்களை பத்தியான சொல்லலாம். ஏன்னா தமிழ் எழுத்துக்கள் வந்து எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, அநேகமா எல்லாரும் கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போறோம், அநேகமா எல்லா கோவிலையும் ஏதோ எழுத்துக்கள் இருக்கும். கேசி ஏதோ மாதிரி இருக்கும், தாய் இல்ல படிக்க முடியாது அப்படி இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டுல இதுவரையிலும் பழக்கத்தில் வந்த எல்லா எழுத்துக்களையும் பத்தி, தமிழ் பிராமி, வட்ட எழுத்து, தமிழ்நாட்டுல சமஸ்கிருதம் எழுதுறதுக்காக ஏற்பட்ட பல்லவ கிரந்தம், இதெல்லாம் பத்தி ரொம்ப சீரியஸா நிறைய பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்தோம், கேன் வி எக்ஸ்டெண்ட் தி ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு, உலகத்தில் எழுத்து எப்பதான் ஆரம்பிச்சது, எழுத்து இல்லாம இருந்தா, எழுத்து இல்லாம எல்லாரும் எவ்வளவோ பாஷைகள், நிறைய பாஷைகள் எழுத்து கிடையாது. இன்னைக்கும் கொங்கணி கிடையாது, துளுக்கு கிடையாது, நார்த் ஈஸ்டர்ன் லாங்குவேஜஸ் ஒன்றுக்கும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களும் பெரிய கலாச்சாரம், நல்ல பெரிய விஷயம் தான் நடத்திருக்காங்க. ஏன் நம்மளுடைய இந்தியர்களே வேத காலத்துல வந்து எந்த விதமான எழுத்து இல்லாம என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஆனா எழுத்துகள் ஆரம்பிக்கும் போது 5 கலாச்சாரங்கள்ல எழுத்துகளுடைய ஆரம்பம் நமக்கு தெரியுது. ஒண்ணு சுமேர், அதான் நீங்க பத்தி பேச போறோம். அடுத்ததாக ஈஜிப்ட், சைனா, இந்தியா, அதுக்கப்புறம் மிடில் அமெரிக்கா, மெசோஅமெரிக்கன்ஸ். இதுல வேடிக்கை என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு காரணங்களுக்காக எழுத்தினுடைய தேவை தெரிஞ்சது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய அவசியத்துக்காக எழுத்துக்கள் வந்ததுங்கிறது பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஆரம்பிச்சு ஒவ்வொன்று எந்தெந்த இடத்துக்கெல்லாம் இப்போ இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு. நம்ம இந்தியர்களுக்கு வந்து இன்னொருத்தருடைய எழுத்தை வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன காரணம்னா, நம்மளுடைய எழுத்து முறை இருக்கு பாருங்க, ஆல்மோஸ்ட் நியர் பர்ஃபெக்ட். அதே மாதிரி நம்ம யூரோப்பியன் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் கத்துக்கிறோம்னா அதுவே ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட். இதுவும் நம்ம சொல்றதை எழுத முடியும். ஆனா நிறைய கலாச்சாரங்கள்ல அந்த மாதிரி கிடையாது. நம்ம எழுதுறது, நம்ம சொல்றதை எழுத முடியாது. அந்த பாஷையில கூட எழுதிக்கலாம், எந்த பாஷையில எழுதுறது கொஞ்சம் கஷ்டம், இது முடியவே முடியாது. அப்புறம் எழுத்து முறையும் வேற. அப்புறம் வந்து நம்மளுடைய இன்றைக்கு சொல்லக்கூடிய இதுல வந்து சொன்னோம்னா, ஒன்னும் ஆல்பபெட்டிக், இன்னொன்று சிலபரின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா பின்னாடி அவசியம் இருந்தா பேசலாம். அந்த ஆரம்ப காலத்துல நிறைய எழுத்து முறைகள், படம், கருத்து எழுத்து, அதுக்கப்புறம் வந்து போனடிக் ஒலி எழுத்து வந்திருக்கு அநேக இடத்துல. ஆனா நம்ம பிராமிய பொறுத்தளவுல அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு இன்னும் தெரியல. அரபிக்லேருந்து வந்திருக்கலாம், அதெல்லாம் இன்னும் சர்ச்சைக்குரிய விஷயங்கிறதுனால நான் அதை பத்தி பேச போறதில்லை. இன்றைக்கு பேச போறது வந்து சுமேரி. நமக்கு தெரிந்த வரையிலும் அறிஞர்களால் சொல்லக்கூடியது இதுதான் ஓல்டஸ்ட் ரைட்டிங் மெட்டீரியல், ரைட்டிங் சிஸ்டம். 3300 கிமு 3300. இது ரொம்ப வேடிக்கையான ஒரு, நம்மளை பொறுத்தவரை ரொம்ப வேடிக்கையா இருக்கக்கூடியதுங்கிறது நம்ம போக போக தெரியும். நம்ம இன்னைக்கு பேட்டர்டு ஐராக் தான் ஒரு காலத்துல சுமேரியா. இது உலகத்திலேயே முதல் எழுத்து என்று வல்லுநரால் சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் நம்மளே கிடைச்சி அது இதோட ஓல்டர் இருக்கலாம். இப்போதைக்கு இதான் ஓல்டர் சொல்றாங்க. இது வந்து ஒரு லாங் பீரியட், கிட்டத்தட்ட 3400 வருஷம் பழக்கத்தில் இருந்திருக்கு.
இதுல வந்து இப்ப நீங்க எஜிப்சியன் சொல்லும் போதெல்லாம் அந்த எஜிப்சியன் எழுத்துல வந்து இலக்கிய படைப்புகள்லாம் ஜாஸ்தி சொல்ல முடியாது. ஆனா சுமேரியன் யூனிஃபார்ம்ல எழுதப்பட்ட சுமேரியன் பாஷையிலையும் சரி, இந்த இந்த யூனிஃபார்ம்ங்கிறது 15 மொழிகளுக்கு எழுத்து கொடுத்துருக்கு. அது வந்து இந்த இந்த மொழிக்கும் எழுத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை அப்பப்போ புரிஞ்சுக்கிட்டே போகணும். இப்ப தமிழ்ல எழுதலாம், தமிழ் எழுத்துல எழுதலாம், ரோமன் ஸ்கிரிப்டர்ல கூட எழுதலாம். கம்ப்யூட்டர் நாங்கெல்லாம் பண்ணும்போது ரோமன் ஸ்கிரிப்ட்ல அடிச்சா அது முதல்ல டயக்ரிட்டிக்கல்ல பண்ணலாம். தேவநாகரின் ஹிந்தியை இந்த சமஸ்கிருதத்தை தேவநாகரியில எழுதலாம், பல்லவ கிரந்தத்துல எழுதலாம். இந்த மாதிரி அதே மாதிரி ஒண்ணுக்கொண்டு சம்பந்தம் இல்லாத 15 மொழிகளுக்கு யூனிஃபார்ம் எழுத்து முறை தான் வந்திருக்கு. இந்த எந்த மொழிக்காக ஒரு எழுத்து வகை வந்ததோ அதை விட்டு வேற ஒரு மொழிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மொழிக்கு போகும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைனீஸ் தான் அவங்க இந்த சைனீஸ் எழுத்துக்களை கேரக்டர்ஸ் தான் இவங்க ஜப்பான்ல எடுத்திருந்தாங்க. பட் ஜாப்பனீஸ் இஸ் an ஆல்டெக் லாங்குவேஜ். இது சைனோ டிபேட்டியன் லாங்குவேஜ் சைனீஸ். அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ். இதனுடைய கிராமர் வேற, இதனுடைய பொலிட்டிக்ஸ் வேற, எல்லாம் வேற. அது மாதிரி இருந்த போதும் இதனுடைய ஆக்கிரமிப்பு, கலாச்சார ஆக்கிரமிப்பு ஜாஸ்தியா இருந்ததுனால இதனுடைய 15 மொழிகளுக்கு இது எழுத்து வகையா இருக்கு. எந்த இந்த மாதிரியான ஒரு வழக்கொழிந்த ஒரு எழுத்து பார்க்கும்போதும் அதை வந்து எழுத்த ஆய்வு பண்ணி அதை என்ன எழுதியிருக்காங்க, அதனுடைய ஆல்பபெட் என்ன, அதனுடைய டெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து பின்னாடி பார்க்க போறீங்க. இதுல வந்து இந்த எழுத்தாலே முதல்ல சந்தேகம் வரும். இப்ப நிறைய எழுத்துக்கள் வந்து பார்த்தவங்க எழுத்துன்னு தெரிஞ்சு கூட புரியாம என்ன இருக்கலாம். ஆனா இது வந்து எழுத்தானே சந்தேகமா இருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்த முதல்ல இது கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப முக்கியமானது வந்து பைலிங்குவல் மல்டிலிங்குவல் டெக்ஸ்ட் இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருந்த போது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது ஓரளவு நான் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண. இதுல வந்து ஒரு பெஸ்ட்னு ஈராக்ல ஒரு இடம், அதுல பெரிய மலை. அந்த மலையில ஒரு இடத்துல டேரியஸ் த கிரேட் எம்பரர் டேரியஸ் அவன் வந்து தன்னுடைய கான்கெஸ்ட பத்தி ஒரு பெரிய இது எழுதியிருக்கான். அபூர்வமான இது. நிறைய பேருக்கு ஈக்குவலன்ட் நான் காமிச்சேன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நெக்ஸ்ட் டேரியஸ்ங்கிறவர் வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்த ஒரு மாமன்னன். ஒரு பெரிய மரத்து மலையில பாரசீகம், பழைய பாரசீகம், அக்காடியம், எலாமைட் என்ற 3 மொழிகளில் இந்த 3 மொழிக்கும் ஏற்பட்ட ஒரு எழுத்து வந்து யூனிஃபார்ம் வெற்றி ஷேப்ல நடக்கும். லாட்டின்ல யூனிஃபார்ம் வெற்றி ஷேப்ல நடக்கும். அதிர்ஷ்டவசமா இந்த 3 மொழிகளுக்கும் யூனிஃபார்ம் எடுத்த முடியுமா? இந்த ராபின்சன்கிறவர் வந்து ஒரு அசகாய சூழல். ஒரு 20 வயசு பார்க்கல இந்தியாவுக்கு வந்தார். அந்த பார்ட்ட இந்தியன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஒரு சோல்ஜரா வந்தார். இங்க வந்துருங்க சார். இங்க இருந்த 20 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 10-15 இந்திய மொழிகளில ஒரு நல்ல பாண்டித்யம், முக்கியமாக சமஸ்கிருதத்துல. இதை தவிர பாரசீகம், பர்ஷியன். இந்த சமஸ்கிருதமும் பாரசீகம் தெரிஞ்சதுனாலதான் அவராட்டு இந்த 20 வருஷம் அயராத உழைப்புனால அவர் வந்து டிசைபர் பண்ண முடிஞ்சது. இந்த கல்வெட்டு குறித்து இந்த இடத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் பாருங்க, இவ்வளவு பெரிய மலை. இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு மாத்திரம் இல்ல, ஒரு புதிய சிற்பம், அதுக்கப்புறம் அதுல கல்வெட்டு. இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட 300 அடி உயரம். ஒரு கம்பாரபிள் இது ஒன்று சொல்றேன். திருச்சி மலைக்கோட்டையில
நார்மலி நான் எல்லாரும் பார்க்காத 2 இடம் உண்டு, 3 இடம் உண்டு. அதுல ஒண்ணு வந்து பல்லவர் குகை கோவில். அந்த பல்லவர் குகை கோவில், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜெயினர் படுக்கைகளும் ஒரு கீழே இருக்கக்கூடிய பாண்டியர் குகை கோவில் வந்து ஜனங்கள் ஜாஸ்தி பார்த்தது கிடையாது. இதுகள் தான் முதல்ல இருந்தது. சமணப்பள்ளி இந்த படுக்கைகள் வந்து 2200 இயர்ஸ்க்கு முன்னாடி. பல்லவரோட குகை கோவில் வந்து early 7th century, பாண்டியரோட 8th century. இந்த இந்த பல்லவரோட குகை கோவில் பண்ணும் போது ஒண்ணுமே கிடையாதுங்க. இது மாதிரி தான் இருக்கும். இப்ப இந்த தாய்வானோட சுவாமி கோவில் நான் 400 இயர்ஸ் ஓல்டு. அதுக்கு முன்னாடி வந்த விஷயம் தான். அப்ப பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்திருக்கும். அது எப்படி போனாங்க, யார்கள் எப்படி போனாங்க, எப்படி இந்த லாஜிஸ்டிக்ஸ் நடந்ததுன்னு தெரியல. அது மாதிரியான ஒரு இடம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல தான் அந்த ஒரு ரிலீஃப் ஸ்கல்ப்சர். அது கீழே வந்து ஒரு 1200 லைன்ஸ்ல இன்ஸ்கிரிப்ஷன் 3 மொழிகள். இந்த இது வந்து டேரியஸ் தான். அவன் வந்து ஜெயிச்ச அரசர்கள் அவங்களெல்லாம் கையில கட்டி போட்டு அவன் ஒருத்தன் கீழே விழுந்திருக்கான். அவன் மேல காலை வச்சுக்கிட்டு அவன் இருக்கிறதாக அவனுடைய பகவான் இதுதான் அந்த புதல் விஷயம். இதெல்லாம் இருக்கு. இந்த இடத்துல பேக்லயே நிற்க முடியும். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு நம்ம சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்கன்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு அதை உடச்சு விட்டுருவோம். ஒருத்தர் மேல போக முடியாது. இல்லாட்ட போய் அடிச்சு விட்டுருவாங்க, இல்லாட்ட பேர் எழுதுவாங்க. அதுலேயே சுவாமிநாதன் எழுதி போவாங்க. இதான் டோட்டலி 1119 வரிகள் இன்க்ளூடிங். இது வந்து மேல ஏறதுக்கு ராலின்சனுக்கு வந்து அந்த சாரம் கட்டுறதுக்கு 3 மாசம் ஆயிருக்கு. ஒவ்வொரு சமயம் வந்து அதுல வந்து இந்த பாக்கெட் மார்க்ஸ் போட்டு தானே அதுல வந்து படி எடுப்பாங்க. அப்ப அப்படிதான் எடுத்திருக்காங்க. அவருடைய குர்திஷ் பாய் ஒருத்தன், அவன் வந்து இந்த மவுண்டன் ஒரு போய் கடை ஏறிடுவான் போல இருக்கு. அவரும் இவரும் தான் ஒவ்வொரு சமயம் வந்து கையால ஒரு இடத்த தொட்டுண்டே வந்து பாக்கெட் மார்க்ஸ் பண்ணி இது எடுத்து படி எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு சிரமம். ஆனா இன்டலெக்சுவல் டிஃபிகல்ட்டின்னு சொல்லும் போது நம்மளாம் இமேஜினே பண்ண முடியாத ஒரு இருக்கு. அதுக்கு காரணம் நிறைய இருக்கு, பின்னாடி சொல்லப்படுறது. இது வந்து யாராவது எழுத்துன்னு சொல்ல முடியும். அங்க இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா, சைனால ஆரம்ப காலத்துல இருக்க பேப்பர் பண்ணி எழுத ஆரம்பிச்சாங்க. இதுல எகிப்துல என்ன பண்ணாங்க, அந்த அந்த ஒரு தண்டனுடைய உள்ள எடுத்து அது பாப்பிரஸ் எடுத்து ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு அப்படி இப்படி போட்டு ஒட்டி அதுல எழுதினாங்க. இந்தியாவில் ஆரம்ப காலத்துல கல்லுல நேரம் எழுதினது. அதுக்கப்புறம் வந்து இந்த தென் இந்தியாவில் வந்து பனை ஓலையில எழுதினாங்க. வட இந்தியாவில் போஜ்பத்ரால எழுதினாங்க. இங்க வந்து இந்த மாதிரியான சாமானெல்லாம் கிடைக்காததுனால ரொம்ப ஒரு இன்வென்டிவா ஒன்று பண்ணிருக்காங்க. அங்க கிடைக்கக்கூடியது மண்ணு, ஆற்று படுக்கையில் இருக்கக்கூடிய களிமண். அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கையில அதை வச்சுக்கிட்டு ஈர மண்ணா இருக்கும் போதே ஒரு ஆணியை வச்சுக்கிட்டு எழுதியிருக்காங்க. அதனுடைய பரிணாம வளர்ச்சி சொல்லப்படுறாங்க. இதுல முக்கியமானது என்னன்னா, கல்லுல பொறிக்கலாம். இல்லாட்ட இந்த மாதிரி பண்ணும்போது கையில எவ்வளவு பிடிக்க முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியாது முதல்ல. அப்புறம் வந்து இதை வந்து அவங்க பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா, எந்த டேப்லெட் எடுத்துட்டாலும் ஒரு பக்கம் கான்வெக்ஸா இருக்கும், ஒரு பக்கம் பிளாட்டா இருக்கும். கான்வெக்ஸா இங்க வச்சுக்கிட்டு எழுதிடுவாங்க. பின்பக்கத்தில் போய் எழுதினது அழியக்கூடாது இல்லையா, அது பிளாட்டா இருக்கும் பின்னாடி. மூணாவது விஷயம், இதை நீங்க சுட்டுட்டீங்கன்னா எப்ப வேணாலும் பார்க்கலாம். அதனாலதான் நமக்கு வந்து பழைய உரையில இருந்ததுலாம் காணாம போயிடுத்து, அழிஞ்சு போச்சு. போஜ்பத்ரால போயிடுது, பாப்பிரஸ்ல போயிடுது. ஆனா இது வந்து இன்றைக்கும் இருக்கு. கில்காமேஷனுடைய எபிக் 2000 BC-ல இருக்கக்கூடிய எபிக் இன்னைக்கு நமக்கு மியூசியத்துல வச்சிருக்காங்க. அது ரொம்ப ஒரு எந்தெந்த பொருளை நம்ம
அதனுடைய சில அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பின்னாடி கூர்மையான எழுத்தாணிக்கு பின் அது முக்கோண வடிவில் மாற்றப்பட்டிருக்கு. அதை வந்து பின்னாடி அநேகமா நம்ம பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் எதனுடைய ஆரம்ப காலமே நமக்கு கிடைச்சதோ அதுல இருந்து பார்க்கும்போது அநேகமாக எல்லாம் ஓவிய எழுத்துல இருந்து வந்திருக்கு. ஓவியத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் அது ஓவிய எழுத்தா போய் ஓவிய எழுத்துல இருந்து இத கருத்து எழுத்தா போய் கருத்து எழுத்துல இருந்து ஒலி எழுத்தா வந்திருக்கு. அந்த முதல் ஸ்டேஜ் வந்து பிக்சர், பிக்டோகிராம், ஐடியோகிராம், லோகோகிராம், அதுக்கப்புறம் வந்து போனடிகிராம். ஆரம்ப காலத்துல படம் போட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆணியால் எழுதி ஆரம்பிச்சிருக்காங்க. கூர்மையான ஆணியை வச்சு எழுதியிருக்காங்க. அந்த ஆணியில ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அந்த காலத்துல எழுதப்பட்ட பிலடெல்பியா டேப்லெட் பேரு இப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும். இந்த இது வந்து இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் 2 பக்கங்களில் எழுதப்பட்ட இந்த முதல் பத்தி 63.5 ஹெக்டேர் வாங்கியது பட்டா. மற்ற 2 பத்திகளும் 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டு விளக்குகின்றன. கூரான ஆணியினால் மேலிருந்து கீழே எழுதப்பட்டிருக்கிறது. இதுல வந்து ஆரம்ப காலத்துல மேலிருந்து கீழே எழுதினவங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து வரது எழுத ஆரம்பிக்கும் போது ஃபார் சம் ரீசன் அதை 90 டிகிரிஸா திருப்பிட்டாங்க. இப்ப வந்து இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. இந்த ஆணியை இது பண்ணும்போது எழுதிட்டே இருந்தேன்னா அதோட சேர்ந்து கொஞ்சம் ஸ்கூப் அப்னு சொல்லுவோம், இல்லைன்னா கிளாகிங் ரெண்டும் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஆணி நமக்கு சரிப்படாது அப்படின்னுட்டு எழுத்துகளுக்கு பதிலா அழுத்துகளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒண்ணு எடுத்து கையில வச்சுட்டு இருக்கும் போது இப்படி 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 எந்த பொசிஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து கன்வீனியன்ட்டா பிரஸ் பண்ண முடியுமோ. எழுத்துக்கள் இல்லை, இனிமே அழுத்துகள் தான். அழுத்தி அழுத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த முறையைதான் முறையை வச்சுட்டு பண்ணிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா உங்களோட எழுத்துக்கள் வடிவத்தினுடைய வேரியஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கு. ரெக்டாங்குலர், இந்த ட்ரையாங்குலர். நெக்ஸ்ட் அடுத்து அந்த அந்த எழுதுகோலை முப்பட்டை முறை உள்ள எழுதுகோலை வச்சு எழுதும்போது திருப்பி எல்லாம் ரொம்ப பண்ண முடியாது. நம்ம பேப்பரை திருப்புற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, கையில தான் வச்சுட்டு இருக்கோம். அதனால there were only 5 orientations. இந்த எழுத்துக்கள், இந்த யூனிஃபார்ம் எழுத்துக்கள் எங்க எழுதினாலும் அது காம்பினேஷன் ஆஃப் these 5 orientations. அதை எழுத முடியும். திருப்பி வச்சு இப்படிலாம் எழுத முடியாது. இது நீங்க இப்படி பண்ணீங்க திருப்ப முடியாது. அது அப்படியே சரி. அடுத்தாப்புல அதான் ஒரு எழுத்தினுடைய ஒரு டேப்லெட்டினுடைய இந்த மாதிரி எழுத்துக்கள் நீங்க பார்க்கறீங்க. இதை வந்து கொஞ்சம் பார்க்க போறோம். இந்த இது வந்ததுக்கு அப்புறம் இந்த முப்பட்டை ஆணியை வச்சுட்டு பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி கோடு போடல அமுத்தினாங்க இல்லையா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இதுதான் ஃபைனல். இதை ஃபைனலா பார்க்கும்போது இப்படி இருக்கும். அதனால என்ன ஆச்சுன்னா இதுவரை மீன்கிறது மீன் மாதிரி கிட்டத்தட்ட நம்ம யோசனை பண்ணலாம். ஆனா அதனுடைய அழுத்துக்கள் வந்ததுக்கு அப்புறம் மீன் மாதிரி இல்லை. நம்ம இது மீன் தான் ஒரிஜினல் படத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இங்க மாத்திரம் இல்ல, சைனாலையும் இந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஆரம்ப காலத்துல வந்து பிக்டோகிராமா இருக்கிறவங்களும் பிக்சர் தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எந்த கலை எந்த படத்துக்கு எந்த படத்தை ஒரிஜினல் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஓவிய எழுத்திலிருந்து கருத்து எழுத்து ஐடியோகிராம் ஆர் லோகோகிராம். இதுல என்னன்னா காலம் போட்டாங்கன்னா காலமும் இருக்கலாம், நடக்கிறதுங்கிறது கூட இது மாதிரி இந்த அப்டிராக்ட் இதுகள்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒளியில மாத்திரம் இல்லை, இந்த எழுத்துல மாத்திரம் இல்லை, எல்லா எழுத்துக்களையுமே இந்த மாதிரி அப்டிராக்டா கொண்டு வரும்போது எப்படி ஓவியத்திலிருந்து ஆரம்பிச்சாங்களோ அது கருத்தெழுத்து வர்றதுக்காக ஒரு முக்கியமானது வந்து அந்த ஓவியத்தை சார்ந்த ஆக்ஷனை பத்தி அதை வந்து இது பண்ணிக்கும். அதே மாதிரி ஆரிஜின் ஒரு பிறப்புன்னு எங்கேயாவது ஒன்று காமிச்சோம்னா அதுல இருந்து ஆரிஜின், லீனியாரிட்டி எல்லாம் வந்துடும். புதிய குறியீடுகள் அப்புறம் இப்ப கருத்தெழுத்து வந்ததுக்கு அப்புறம் நிறைய அதுல வரும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இது
ஒரு தலை, நீங்க பார்த்தா ஓரளவு தலை மாதிரி தெரியுது, படுத்துட்டு இருக்க மாதிரி, அதான் தலை. தலையில 4 கோடு போட்டுட்டாங்கன்னா வாய். அடுத்தது அதுக்கு முன்னாடி ஒரு பிரெட்டை போட்டுட்டோம்னா இது பிரெட்டினுடைய ஓவிய எழுத்து. பிரெட்டை போட்டோம்னா சாப்பாடு, சாப்பிடு, சாப்பாடு அப்படின்னு நவுனு, சாப்பிடு அப்படிங்கிற ஒரு வர்பு எல்லாம். அடுத்தது இதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம மற்ற 2 மொழிகளையும் நிச்சயமா பார்க்க போறோம். மெசோ அமெரிக்காலேயே ஓரளவு இது உண்டு. இந்தியாவை பொறுத்தளவுல நம்ம ஓவிய எழுத்துலேருந்து நம்மளுடைய பிராமியம் வந்து தான் நமக்கு தெரியல, அந்த கனெக்ஷன் தெரியல. கனெக்ஷன் இருந்தாலும் அதை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதுல என்னன்னா எந்த எழுத்து இப்போ வந்து தலைன்னு போட்டுட்டாங்க, தலைன்னு தெரியும், அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, தலைன்னே வச்சுக்கோங்க. தாங்கிறதுக்கு பதிலாக தலையை போட்டுட்டோம்னா தாங்கிற சவுண்டு இருக்க, அதுக்காக அதை வச்சுட்டாங்க. அதாவது ஃப்ரம் ஐடியோகிராம் டு ஃபோனடிக்ஸ். இப்போ முதல்ல உதாரணமா டி என்றால் அம்பு என்று பொருள்படும். அந்த டீங்கிற சவுண்டுக்கு அந்த அம்பை போட்டாங்கன்னா டீ சவுண்டு வந்துடும். அவங்களுக்கு புது சவுண்டு கண்டுபிடிக்கிறாங்க, பழசோட கனெக்ஷனோட பண்ணிடுறாங்க. அதனால முதல்ல ஒரு ஓவிய எழுத்து, அதிலேருந்து வந்த கருத்து எழுத்து, அதிலேருந்து வந்தது ஒலி எழுத்து. இப்படி பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நியரஸ்ட் ரோமன் ஆல்பபெட்டை இப்படி போட பார்க்கலாம். இவங்க அப்படி நினைச்சு பண்ணல. நம்ம இன்னைக்கு வந்து இத ஏபிசிடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமானது இதுக்கும் அந்த எல்லா செமிட்டிக் லாங்குவேஜஸ்க்கும் ஒரு எழுத்துக்களுக்கும் முக்கியமானது என்னன்னா ஒரு காமனாலிட்டி என்னன்னா இது வந்து மோஸ்ட்லி கான்சனன்ட். மோஸ்ட்லி கான்சனன்ட். அதுல வந்து பவல்ஸ் ஜாஸ்தி கிடையாது, அது கிடையவே கிடையாது. ஹிப்ருவா இருக்கட்டும், அரபிக்கா இருக்கட்டும், சுமேரியனா இருக்கட்டும், எஜிப்சியனா இருக்கட்டும், அதுல வந்து பேசும்போது பபல் இருக்கும், எழுதும்போது பபல் கிடையாது. அது வந்து நமக்கெல்லாம் ரொம்ப பெக்யூலியரா இருக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லாததுனால அது காரணம் அந்த மொழியினுடைய அமைப்பு. இதுல ஒரு ப்ராப்ளம் இப்ப நம்ம பார்த்ததுல ஒரு ப்ராப்ளம், நம்ம இந்திய மொழிகள்ல இந்த ப்ராப்ளமே கிடையாது. தலையில தா லைன் எழுதிடும், தலை முடிஞ்சு போச்சு. இங்க வந்து ஒரு குறியீடு ஒரு ஒரு பொருளை குறிக்கலாம், அந்த பொருளை சார்ந்த கருத்தை குறிக்கலாம், அல்லது அதனுடைய ஒலியை குறிக்கலாம். அப்படி எது எப்படி உபயோகப்படுத்திருக்காங்கன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால என்ன பண்ணாங்க, டிட்டர்மினன்ட்ஸ் கடைசியில் ஒன்று ஆட் பண்ணாங்க. இது வந்து நம்ம இதுலையும் எஜிப்சியன்லையும் பார்க்க போறோம், ஹீரோகிராஃபிக்ஸ்லையும் பார்க்க போறோம். கடைசியில் ஒன்று ஆட் பண்றது இது. நான் முதல்ல சொன்ன போட்ட இது வந்து இது ஒலியை குறிக்கிறதுங்கிறதுக்காக ஒரு அனதர் குறியீடு கொடுத்தாங்க. அது வந்து நான் ஜாஸ்தி எக்ஸ்பிளைன் பண்ண போதில்லை. இதுல வரும்போது எகிப்தியன் இதுல வந்து அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. யூனிஃபார்ம் எழுத்து ஆய்வுக்கு திரும்ப இந்த முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இதை பார்க்கும்போது 1618 முதல்ல பார்த்தாங்க. இதை முதல்ல எழுத்துன்னே சொல்ல முடியல. யார் இதை வந்து எதிர்பார்த்துக்க முடியும் எழுத்துன்னு சொல்றது? நிறைய விஷயத்துல பெர்சிபோலிஸ்ல வந்து இது வந்து அதை வெவ்வேறு விதமா கட்டது ஆர்கிடெக்சரல் ட்ரையல்ஸா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு சிம்பிளை வச்சு என்னென்ன காம்பினேஷன்ல அந்த வந்து ஓரியன்டா காமிக்க முடியும், என்னென்ன ஃபிகர்ல கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கூட யோசனை பண்ணாங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான், ரொம்ப நாளைக்கு ஒரு சில பேர் கூட சொல்லிருக்காங்க, ஈரமெல்லாம் ஏதோ குருவியை விட்டாலும் எப்போ இப்படி காலில் போடுமா அது மாதிரி கூட இருக்குன்னு கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இது ஒரு எழுத்து வடிவம், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுத்து வடிவம். அது மாத்திரம் இல்லை, இந்த கலாச்சாரம் ரொம்ப உன்னத நிலைமையில இருந்தது. அதுல நிறைய இலக்கிய படைப்புகள் இருந்திருக்கு. அதையும் தவிர கமர்ஷியலி வெரி இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. இந்த ராபின்சன் கண்டுபிடிச்ச அந்த பெகுஸ்துன் சொல்லக்கூடிய அந்த மலையில ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த மலையில 1119 வரிகளுடைய கல்வெட்டுல 3 மொழிகள்ல எழுதப்பட்ட ஒரே
டெக்ஸ்ட் இதை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. இந்த 3 மொழிகள் என்னன்னா ஓல்ட் பர்ஷியன் பழைய பாரசீகம், அக்காடியன் அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த பர்ஷியன் எம்பையர் எல்லாமே. இதுல வேடிக்கை என்னன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்ப நம்ம சோழர் காலத்து பாண்டியர் காலத்து கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சமஸ்கிருதம், இன்னொன்றும் தமிழ். ரெண்டுக்கும் சம்பந்தம் ஜாஸ்தி கிடையாது, லாங்குவேஜை பொறுத்தெல்லாம் கிடையாது. இதுல நம்ம பார்க்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் 1-2 நான் இதை மென்ஷன் பண்றேன். அதனால முதல்ல வந்து ஸ்ட்ரக்சரே டிஃபரெண்ட் ஆகும். இப்ப தமிழுக்கு இங்கிலீஷுக்குமே ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்ட் அப்படின்னா, சென்னையில் மயிலாப்பூரில் டிசில்வா ரோடில் 30ஆம் நம்பரில் 2வது மாடியில் நான் இருக்கிறேன் சொல்ல போறேன் தமிழ்ல. இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஐ லிவ் இன் the second floor of the house number 30 of Disilva Road in Mylapore of Madras. லெஃப்ட் ஹேண்ட் இன்னொன்று ரைட் ஹேண்ட். இது எழுதும் போது நீங்க எதிர் எழுதிட்டு அந்த பாஷையினுடைய முழுக்க தெரிஞ்சாலுடைய அதை பத்தி நம்ம படிக்க முடியாது. இன்னொரு விஷயம், இங்கிலீஷ் எழுதும்போது மெட்ராஸ் எழுதுவோம், தமிழ் எழுதும்போது சென்னையில் எழுதுவோம். இதைத்தான் சொல்ல போறாங்க. எப்படி சொல்ல முடியும்? இந்த ப்ராப்ளம் நமக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் தான். அந்த இது வந்து இது எழுதப்பட்டது வந்து நம்ம பார்க்கிற டைத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இந்த மொழி போயிடுது. இந்த மொழியை பத்தி ஓரளவு தெரியும். இந்த மொழியினுடைய பின்னாடி வந்த மொழிகள் பர்ஷியன், இந்த அவஸ்தன் அதெல்லாம் பத்தி ஓரளவு தெரியுங்கிறதுனால அவர் முதல்ல இதை எடுத்துட்டார். பழைய பாரசீகம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அநேகமா அவஸ்தனும் துராஷ்டிராவுடைய அந்த அவஸ்தனும் சமஸ்கிருதம் ரொம்ப கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். அதை காமிக்கணும்னு பார்க்குறேன். இதை கொஞ்சம் இது பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதே வச்சுக்கோங்க. இது அவஸ்தன், இது சமஸ்கிருதம். படிச்சாதான் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து உடனே படிக்க முடியும். ஸ்ட்ரெயிட் ஃபோனட்டிக்கல் இது பண்ணணும். தம் அமவந்தம் யஜாதம், தம் அமவந்தம் யஜாதம், சுரம் எல்லாம் நீங்க வந்து கிளீனா படிக்க முடியும். அதனால இவருக்கு வந்து பாரசீகம் ஓடு பர்ஷியனும் கிட்டத்தட்ட அவருக்கு தெரிஞ்ச பர்ஷியனும் ஓரளவு இது பண்றதுனாலையும் பர்ஷியனுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பிகாஸ் போத் பிலாங் டு இண்டோ இரானியன் ஃபேமிலி, அந்த ரூட் சீட்ஸ் எல்லாம் ஓரளவு படிக்க முடியும். அப்புறம் this is not the presentation that you had. Thank you, sir. அங்கதான் மேல மேல அதுக்கு மேல கீழே 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 அடுத்து இன்னும் ஃபர்தர் இங்கதான் இதான் இந்த எல்லாமேட்டுக்கும் வேற எந்த மொழிக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால எந்த பீரியட்ல யூஸ் பண்ண almost at the same time as our Vedic scriptures. Almost at the same time. எந்த வருஷங்கிறது ஒவ்வொருத்தரும் மேலும் பேர் தான் ஆரம்பத்தில் எல்லாருமே ஆரம்பிச்சிருக்க முடியும். இப்ப இதுலயும் ஈஜிப்ட்லயும் அப்படிதான் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஈஜிப்ட்ல வந்து சௌரியம் பண்ணது அதை பத்தி பின்னாடி சொல்றாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. ஈஜிப்ட்ல ஹீரோகிராபிக்ஸ்ல பண்ணும்போது அவங்க ஒரு யூஸ்டு சம்திங் விச் ஹஸ் பீன் வெரி கன்வீனியன்ட். இங்க வந்து ஆனா எப்படி நீங்க சமஸ்கிருதத்தில் லட்சுமணா அப்படின்னு எழுதுறீங்க, தமிழ்ல இலக்குவன்னு எழுதுறீங்க, ரெண்டும் ஒன்னே பேருங்கிறது கண்டுபிடிக்க கஷ்டம். That's why it has taken 20 years. Preceded by another 50 years of research of the previous researchers. இலக்கத்தில் குறிப்பிடும் டாரியஸ் இந்த 3 மொழிகளும் எவ்வாறு இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. டாரியஸ் டாரியுஷ் அப்படின்னு கிரேக்கத்திலையும்,
ஜட்ஜஸ் வந்து எப்படி படிக்கிறதுன்னு உங்களுக்கு விட்டுறேன். என்ன அடுத்தாப்புல டாரேஜின் வந்து கிரேக்கத்தில் கிறிஸ்டாபஸ் பழைய பாரசீகத்தில் நீ எப்படி படிக்க நீங்களே படிச்சுக்க. அக்காடி எல்லாம் எப்படி இருக்கும், இதுல வந்து எல்லாம் எப்படி இருக்கும். ஸோ ஒருத்தர் பேரே இருக்கும்போது முதல்ல நமக்கு வந்து ஏபிசிடி ஆஃப் சுமேரியன் தெரியாது, யூனிஃபார்ம் தெரியாது முதல்ல. ரெண்டாவது என்ன பாஷையில எழுதியிருக்காங்கிறதும் ஒரு பெரிய ரிசர்ச். அது ரொம்ப சாதாரணமா என்ன பாஷையில் எழுதியிருக்காங்கன்னு தெரியாது. அதை வந்து ஊகிச்சா கூட அது வந்து அந்த காலத்துல என்னென்னலாம் எழுதியிருப்பாங்க அப்ப அப்படின்னு அதுதான் நிறைய டைம் ஆயிருக்கு. அப்புறம் வந்து அது எப்படி எழுதியிருப்பாங்க, அது வந்து முதல்ல ஆல்பபெட்டிக்கா சிலபரியா எக்ஸட்ரா எக்ஸட்ரா எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. அப்படியே நீங்க வந்து முதல்ல பாரசீகத்துல ஓரளவு கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அக்காடியன்ல இந்த பேருக்கு சம்பந்தமே இல்லையா. எவ்வளவு கஷ்டம் அது யோசனை பண்ணி பார்த்தேன். எவ்வளவு கஷ்டமான ஒரு இது. ஒண்ணுமே டோட்டலி அன்சார்ட்டட் ஏரியா. போதுமா கூட முதலில் அவர்களுடைய நட்புடைய பாரசீகத்தை அழிய முடிந்தது. இவருடைய இதுக்கு வந்து முன்னாடி வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ், இன்ஃபேக்ட் இட் வாஸ் பேசிக்கலி பிகாஸ் ஆஃப் அ டீச்சர் இன் ஜெர்மனி. அவர் ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஒரு டேபிள் ஒன்று போட்டார். இதுவாக தான் இருக்கணும்னு. நிறைய மிஸ்டேக் இருந்தாலும் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப சௌரியமான ஒரு ஆரம்ப இதாக இருந்தது. ராலின்சனுக்கு பாரசீகமும் சமஸ்கிருதமும் தெரிஞ்சது இன்னும் கொஞ்சம் சௌரியமா இருந்தது. அப்புறம் இது என்னன்னா சாதாரண விஷயம் 20 வருஷம். ஆனா நிறைய பேர் 30 வருஷம் பண்ணி கூட கடைசியில வந்து சக்சஸ்ஃபுல் ஆகாம இருந்திருக்கலாம். அவங்களோட இது நமக்கு தெரியாது. அதான் ப்ராப்ளம். இது பத்தி பண்ணவங்களே சக்சஸ்ஃபுல் ஆனா 20 வருஷத்துல பண்ணலாம் சொல்லுவான். 30 வருஷம் 40 வருஷம் பண்ணி கூட அவன் சக்சஸ்ஃபுல் ஆகாம இருக்கலாம், நமக்கு தெரியாம போகலாம். இப்ப ஜஸ்ட் கிவ் யூ எ ஃபீல் டேரியஸோடைய இது எடுத்தனா இந்த இருக்கக்கூடிய இன்றைக்கு நாம் பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ண இதை வச்சுட்டு இப்படி சொல்லலாம். இந்த ஈக்கு கூட வித்தியாசம் உண்டு. இது இங்க இருக்கும், கிட்டத்தட்ட இதே மாதிரி இதுதான் இருக்கும். இது வந்து வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி உபயோகப்படுத்திருக்காங்க. That is what it is today. SH ஒன்றும் ஷாங்கிற சவுண்ட் தான். நம்ம அது ரெண்டா எழுதுறோம் இங்கிலீஷ்ல, தமிழ் அப்படி எழுதலையே. சமஸ்கிருதத்தில் ஒரே இதுதான் எழுதுறோம். The tablet tells the story how இந்த எழுத பாருங்க. இந்த முதல்ல எழுத்துன்னு கண்டுபிடிச்சு அதை படிச்சிருக்காங்கிறது ரொம்ப விசேஷமான இது. How Merka, ancestor of Gilgamesh and ruler of Uruk, defeated Sukesh Dana, ruler of Arasa, the city state Farna. இது வந்து ஒரு கதையை முழுக்க சொல்லிருக்காங்க. இதே மாதிரி நிறைய கில்காமேஷனுடைய மொத்தம் பெரிய பெரிய டேப்லெட்டா 11 அது சிலர் காணாமல் படுத்து. கில்காமேஷ் கதை வந்து அட்லீஸ்ட் வாட் வாஸ் ரிட்டன் இன் 2000 BC ஸ்டில் அவைலபிள். அதுதான் அதாவது முதல்ல இது எழுத்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதுல வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன சவுண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மீனிங் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிராமரை புரிஞ்சுக்கணும். இந்த கிராமர்லாம் வந்து எழுதி வச்சுருப்போம் இல்லையா. இன்டாமிட்டபிள் ஸ்பிரிட்டா இருக்கும். எல்லாரும் பண்ணிக்க முடியாது. இது கோல்டு டார்கெட்லையும் பண்ணியிருக்காங்க. எழுத்துல பாருங்க, ஒரு சிசல் மாதிரி வச்சு அதை இது பண்ணியிருக்காங்க, குறிச்சிருக்காங்க. இப்ப கடைசியா சொல்ல போறது ஹம்முரபிஸ் கோட். ரொம்ப ஃபேமஸ் இது. இவர் வந்து இருந்தது வந்து 18th century BC. ரொம்ப விசேஷமானது. நமக்கு தெரிஞ்ச இன்றைய குரோனாலஜி படி 18th centuryல what was in India, just imagine for yourself. இந்த டயத்துல வந்து ஒரு ராஜா மாமன் எம்பரர், why should he burden himself with the code of law? எதுக்கு பண்ணணும்? தாம் பண்ணினது தான் இந்த சட்டம்னு இருக்கும்போது, but he has compiled, he has given a code of law to the people. அது பெரிய விஷயம். அதில் 2-3
2-3 சாம்பிள்ஸ் நான் கொடுக்க போறேன். அக்காடியன் மொழியில் யூனிஃபார்ம் எழுத்தில் 7.5 அடி உயரமான ஒரு கல்லில் எழுதப்பட்ட 282 சட்டங்கள் பாரிஸ் அருங்காட்சியகத்தில் இன்றும் காணும். இதை தவிர வந்து டேப்லெட்ல இருக்கிறதாகவும் நிறைய இடத்துல இருக்கிறது இந்த வெவ்வேறு காலத்துல குறிக்கப்பட்டது இன்னும் அவைலபிள். அதுல 2-3 ஒரு எடுத்துக்காட்டு. எந்த ஒரு கடனாளியின் விளைச்சல் குன்றியதோ அவன் கடனை திருப்பி தர வேண்டியதில்லை. 3700 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்தது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒரு நீதிபதி தன்னுடைய தவறினால் அநீதியான தீர்ப்பளித்தால் அவருக்கு 12 பங்கு அபராதம் விதிக்கப்பட்டு அவருடைய பதவி பறிக்கப்படும். இன்னைக்கு நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில நம்ம பண்ண முடியல. ஹமுரபி நீதி வந்து அந்த பாரிஸ்ல இருக்கிறதுடைய ஒரு பார்ட். கடைசியா எல்லாத்தையும் நான் ஒன்று பண்ணிட்டு வந்து என் பேர் எப்படி எழுதியிருப்பாங்க, சுவாமிநாதன் என் பேர் எப்படி எழுதியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேரே இருக்கு கம்ப்யூட்டர்ல. அது எப்படி இருக்குன்னு காமிப்பேன். நன்றி, வணக்கம். எனக்கு தெரியாது. இந்த சாஃப்ட்வேர் சேஸ் இதுவே யாருக்கு கேள்விகள் எனக்கும் தெரியாம முடியாது. அதனால புரிய வச்சிருக்கிறதுனால சுருக்கமாக சொல்ல பார்த்தேன். 1/2 நேரம் 3/4 நேரத்தை சொல்லி பார்த்தேன். இது வந்து இதனுடைய யாராவது வந்து நான் கலெக்ட் பண்ண லிட்ரேச்சர் முழுக்க யாருக்காவது சொல்லலாம். நான் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். இன்ஃபேக்ட் இதை பற்றி அடுத்த ஸ்டேஜுக்கு யாராவது ஏதாவது பண்ணணும், அதில் எதையும் சேர்த்துக்கிறதா தான் இது வந்து ரொம்ப புதுமையான ஒரு எழுத்து. மற்றதெல்லாம் வந்து ஓவிய எழுத்து பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் எழுத்துக்கள்லாம் வந்து there is some connection with something. பட் இது வந்து டோட்டலி கடைசியில் இருக்கும்போது அது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் இது எழுத்துன்னே முதல்ல சந்தேகிக்க முடியாத ஒரு எழுத்துங்கிறது அந்த ஓல்டஸ்ட் ஸ்டார். களிமண்ணில் எழுதும்போது காமிச்சிங்களா? இது வந்து களிமண் பேக்ரவுண்டு களிமண். பின்னால் அடுத்த நிலைக்கு எப்படி போனதாக அதோட கடைசி வரையிலும் அவங்க களிமண் தான் எழுதியிருக்காங்க. முதல் நூற்றாண்டு வரையிலும் களிமண் தான் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் கிடைச்சதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ரெண்டாவது வந்து இந்த ஏரியால வந்து இந்த எழுத்து வடிவமே உபயோகத்திலிருந்து இந்த இந்த இது அரபிக்ல இதுதான் அநேகம். அரபிக் முன்னாடி கம்போனிஷன் இதெல்லாம் நிறைய வந்துருது. கிரேக்க இது வந்துருது. அதனால இதெல்லாம் this was at a Greek influence for a long time. அதனால இந்த எழுத்துக்கள்லாம் போயிட்டு இந்த கலாச்சாரமே போயிட்டு கிடையாது. ஒன்றும் தம்பி எப்ப வந்து செவுத்துல பொறிச்சாங்களோ கல்லு ஸ்டீல் ஒன்று ரவுண்ட் ஸ்டீல் எல்லாம் பண்றாங்க. அது ரவுண்டா இருக்கும். அப்படியே நம்ம அப்ளாய்ட் மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியும் பண்ணிருக்காங்க. அதர்வைஸ் எல்லா ஸ்டீலுமே கை கணக்கமாக இருக்கிறது எடுத்து மேலே இருக்கு. எப்பப்பெல்லாம் வந்து இந்த லைப்ரரி எரிச்சாங்களோ இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். அலெக்சாண்ட்ரியா எரிச்ச ஊதியெல்லாம் இருந்தது இல்லையா? இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணுது. இது ஒண்ணுதான். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நியூமரல்ஸ் இருந்தது. இதே மாதிரி இது நியூமரல்ஸ் இருந்தது. நியூமரல்ஸ் ரொம்ப சிம்பிள். என்ன பண்றாங்க? ஒரு குத்தினா 10 இப்படி போட்டாங்கன்னா அவங்க செக்ஸாஜேஷன் இல்லை. இது 6 தான் பேசணும். அது மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. நான் அது வந்து பர்பஸ்ல அதை நான் இம்ப்ரூவ் பண்ணேன். அவங்க வந்து அஸ்ட்ரானமி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப பெரிய நிறைய வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க.
then they have also recorded this. சிந்து சமவெளியில் கிடைச்ச எழுத்துக்களுடைய வடிவமும் பாரசீக எழுத்துக்களுடைய பழைய வடிவம், பாரசீக மொழியினுடைய பழைய அந்த எழுத்துக்களுடைய வடிவமும் சிந்து சமவெளியில் கிடைச்சிருக்கிற எழுத்துக்களுடைய வடிவமும் சில எழுத்துக்கள் வந்து ஒரே மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இமெயிலில் ஒரு அமைச்சிருக்கு. இது கரெக்டா? கரெக்டா தப்பான்னு சொல்றதுக்கான ஆளு நான் இல்லை. அதற்காக புரிஞ்சு அதை செய்யக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான். உடனே இமெயில் வந்திருக்கு லோகநாதன் மலேசியால இருந்து. என்ன சொல்றாரு அவரு? ரொம்ப நாளா அவர் சொல்றாரு என்னன்னா, சுமேரோ தமிழ்ல இருந்தா சுமேரியன் லெட்டர் வந்தது. அவர் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அது தப்பா ரைட்டா அது எப்படி இது மட்டும்ங்கிறதுக்கான எனக்கு பேக்ரவுண்ட் வேணும். ரிக்வேதமே சுமேரோ தமிழ்ல இருந்தா வந்ததுன்னு அவருடைய ஆர்குமெண்ட். சரிங்களா? அதை பத்தி எனக்கு தெரிஞ்சு அவர் 20 வருஷம் பண்ணிட்டு இருக்காரு. நீ கூட அவர்கிட்ட மேல் வருது. நான் இங்க லெக்சர் கொடுக்க போறேன், அவர்கிட்ட மேல் வருது. நிறைய விஷயங்கள்லாம் அவர் எனக்கு எழுதி கொடுத்துருக்கா. நான் வேணா யாராவது கேட்டீங்கன்னா அதனுடைய கையில கூட ஃபார்வர்ட் பண்ணுவேன். பட் யாரு ரைட்டு யாரு தப்பு அப்படி சொல்றதுக்கான எனக்கு பேக்ரவுண்ட். இந்த யூனிஃபார்ம் எல்லாம் ஃபர்தரா டெவலப் ஆகாம ஏன் பாதியிலே நின்று போகிறது கலாச்சாரமே இதாகிட்ட. எந்த பாஷையை எதில் எழுதினாங்க? இப்ப எல்லாரும் நினைச்சிருக்க தமிழ் அழிஞ்சு போகிறதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் அழிஞ்சு போகிறதுக்காங்க. ஏன்னா ஒருத்தர் வீட்லயும் தமிழ் எழுது. நான் யார் வீட்லயே பண்ணா தமிழ் எழுதுனா குழந்தைகளுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன ஆகும்? எந்த கலாச்சாரத்துல இதெல்லாம் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம வளரும். கிரந்த எழுத்து யாருக்குமே படிக்க தெரியாத. இன்னைக்கு கிரந்த எழுத்து யாருக்கும் படிக்க தெரியாது. படிச்சவங்க அவங்க போயிட்டாங்க. அவங்க இனிமே அந்த மாதிரி படிச்சால்தான் அவங்க வாழ்க்கை நடத்த முடியுங்கிற அந்த வாழ்க்கையும் போயிடுது. இல்லையா? பல கிரந்தங்களுக்கு போயிடுது. நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தரை பிடிச்சி ஒரு இன்கம்ப்ளீட் ஃபாண்ட் வாங்கி எங்க புத்தகத்துல போட்டிருக்கோம். 4 லைன் 5 லைன் போதும். அதே மாதிரி வந்து மொழிகளே போயிடுறது. எல்லா போயிடுறது இனிமே கிடையவே கிடையாது. அக்காடியும் கிடையாது. அது மாதிரி அந்த எழுத்தா தோணும். சர்வைவல் ஃபிட்டஸ்ட் நமஸ்காரம் பண்ணாம சர்வே ஆயிடும். அது வந்து ஃபிட்டஸ்ட். அது வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம வந்து சர்வே ஆயிடும். Is it the fittest method of survival? சுமேரியர்ல தான் எஜிப்சியன் பாரோ பண்ணி எழுதினாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் பின்னாடி சொல்ல போறேன். 2 நெய்பரிங் கல்ச்சர்ஸ், எஜிப்சியனும் சுமேரியன். To the best of our knowledge, there is no connection between them in terms of writing and language. இது எஜிப்சியனே நம்ம பார்க்க போறோம். அதில் வந்து வேடிக்கை என்னன்னா அதையும் சொல்லிட்டு எஜிப்சியன் வந்து 3200 BC-ல எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி 400 AD-ல அதுக்கப்புறம் அது வழியா வேண்டியது. அது வழி எந்த விதமான மாறுதல் இல்லாம இருந்திருக்கு. யூனிக். எந்த விதமான மாறுதல் ஆரம்பிச்சது எப்படி, அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு தெரியல. நமக்கு கிடைச்சதுலேருந்து ஆரம்பிச்சு பார்க்கும்போது எந்த விதமான மாறுதலும் இல்லாம வழக்கறிந்து போறவர்களும் ஏன் அது வேற போறோம். இது வந்து எழுத்துக்களை பத்தி எனக்கு தெரிஞ்சதை நான் பரிமாறிக்கிறேன். தமிழை காப்பாத்துறது எல்லாம் தமிழ் பேசணும், தமிழ் எழுதணும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து வேற போறோம். கொஞ்சம் ஒண்ணு இது வந்து அது நம்ம அதை சோசியல் ப்ராப்ளம். அது இங்க இது பண்ணுவோம்.
ஹீப்ரூ ஆ. அதுக்கு ஹீப்ரூ ஓட ஸ்கிரிப்ட் இது சம்பந்தம் ஹீப்ரூ முதல்ல ரைட் இல்லை ஆங்கில ஆல்பாபெட்ஸோட இதை வந்து லேர்ன் பண்ணி சொல்றீங்க. ஆங்கில எழுத்துக்கள் வந்து இப்படி வந்துக்கலாம். இல்ல இல்ல அது ஆங்கில எழுத்துக்கள் ரொம்ப கிளியர். பொனிஷியன்ல வந்து இதோட கம்பேர் பண்ணி இதுக்கு வந்து சம்பந்தம் இருக்கிறதாக ஒரு இல்ல வடிவ அளவுல இது ஒரு லைன் இல்லை நீங்கள் ஒரு ஸ்லைடில் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த சில யூனிஃபார்ம் எழுத்துக்களை ஒரு சத்தம் நம்ம போடும்போது அவங்க எப்படி அந்த சத்தத்தை எழுதினாங்கிறத அதை வந்து நம்ம ஏபிசிடின்னு எழுதினோம்னா அந்த சவுண்டு கிட்டத்தட்ட எந்த சவுண்டை போடலாம் இது ஒன்றும் இல்லை. தமிழ்ல வந்து ஏபிசிடிக்கு ஆ பா சா அப்படின்னு எழுதினா வச்சுங்களேன், நம்ம தமிழ் அப்படி எழுதுறது கிடையாது. அந்த ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் தெரியாதவங்களுக்கு எப்படி சொல்ல போறோம்? நமக்கு வந்து யூனிஃபார்ம் தெரியாது. யூனிஃபார்ம்ல ஆல்பாபெட்னு ஒரு சீரீஸ் இருந்ததுன்னு தெரியாது நமக்கு. ஆனா ஏன் எழுதுறதுன்னா எப்படி எழுதியிருப்பாங்க, அந்த சவுண்டு அதனுடைய அந்த ஒலி எப்படி இருந்திருக்கும், அந்த ஒலி எப்படி இருக்குன்னு நம்ம இருக்குமோ அதுக்கு என்ன குறி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத எழுதுறதானே தவிர அதுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அதை வந்து திருப்பி போடுறேன். See, these are all derivatives of a different family. ஒரு ஹோல் ஸ்கொயரிஷ் போயிட்டு ஆஃப்டர் திஸ் இதெல்லாம் அப்புறம் நம்ம ஏபிசிடி எழுதிருக்கோம். முதல்ல நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அல்பபெட்டை சீரியஸா எழுதிட்டேன். ஒவ்வொன்றுக்கும் இந்த இந்த ஒலிக்கு அக்கா இதுல வந்து யூனிஃபார்ம்ல என்ன குறியீடு இருந்திருக்கும். இது ஏபிசிடி இல்ல. அதாவது அவங்க எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நிறைய வவல்ஸே இருக்காது, உயிரெழுத்துகளே இருக்காது. ஏன்னா உயிரெழுத்துக்களை அவங்களுக்கு ஒரு எழுத்து வரிசை இருந்த மாதிரி தெரியாது. அவங்களுக்கு ஒரு எழுத்து வரிசை இருந்ததா அப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது எழுத்து வரிசையோட அவசியம். நமக்கு இப்போ ஃபீல் பண்றோம். நம்ம தொல்காப்பியமும் பாணினியும் எழுதுனதுனால நம்ம எழுத்து வரிசைன்னு சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல எழுத்து வரிசைங்கிறது அவசியம் என்ன இருந்திருக்கும்? அந்த ஏரியா அல்ஜீரியா அதான் நினைக்கிறேன். இந்த நார்தர்ன் ஆப்பிரிக்கா, சஹாரா, Tunisia, Algeria, Morocco. Libya. Libya. Tunisia is closer to today's Libya. மொழி குடும்பங்கள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆமாங்க. அந்த மாதிரி திராவிட மொழி குடும்பம் அதெல்லாம் சுமேரியாவை ஒட்டி ஒரு குடும்பம் மொழி குடும்பம் இருக்கிறதா தெரியல சார். அதாவது இருந்ததாக தெரியும். அதே மாதிரி இருக்கிற மாதிரி அந்த ஏரியாவோட அதாவது அந்த ஜாதி சுமேரியன்னு ஒரு பாஷை மொழி. அதுலதான் முதல்ல யூனிஃபார்மா எழுதுறதுக்காக சுமேரியன் எழுதுறதுக்காக யூனிஃபார்ம் ஆரம்பிச்சாங்க. அந்த மொழியும் நமக்கு பின்னாடி கிடைச்ச நிறைய மொழிகளுக்கும் எந்த மொழிகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதாக இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பேச்சு மொழியில ஆயமொழி பேச்சு மொழியில மற்ற மொழிகளோட ஐடென்டிக்கலா தெரியும். இது வந்து மொழிகள் இருக்கணுமே அது வந்து எனக்கு தெரியல. அதாவது வந்து அப்படி இருந்ததாக நான் படிக்கிறேன். அன்ரிலேட்டட் டு அதர் நோன் லாங்குவேஜஸ் தான் படிச்சிருக்கேன். அது வந்து நிறைய டைலக்ட்ஸ் இருந்திருக்கும். ஆனா நமக்கு வந்து அந்த காலத்துல என்னென்ன இருந்ததுன்னு ஒரு முதல்ல அந்த பாரம்பரியமே போயிடுது. அட்லீஸ்ட் தமிழுக்கு வந்து நம்ம வாய்மொழியே ஒரு நாட்டுப்புற இது இருக்கு. ஏதோ நம்ம வந்து ஒரு 2000-3000 வருஷத்துக்கான ஒரு வழக்கம் ஒன்று இருந்திருக்கு. அவங்களுக்கு இல்லவே இல்லை, நடுவில் கட் ஆயிடுச்சுல. நம்ம we are very happy in India. நமக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் சிவிலைசேஷன் வருது. சைனா மாதிரி கண்டினியூஸ். இப்போ மெசோ அமெரிக்கா அவன்
ஸ்பானிஷ் கான்குவெஸ்ட்க்கு அப்புறம் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி நம்ம அந்த விஷயத்துல நம்ம அதிர்ஷ்டசாலி. நிறைய விஷயங்கள் இன்னும் கிடைக்கிறதுக்கு நம்ம சான்சஸ் உண்டு. நிறைய விஷயங்கள் இன்னும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அப்படி கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து அதை புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலைமை. நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஆனா ஒரு காலத்துல கோஎக்ஸிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா பாரசீக மொழியும் அக்கேடியன் மொழிக்கும் இந்த எலமைட் மொழிக்கும் சேர்ந்து காரணம் வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்ப சப்ஜெக்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி பண்ணணும். சினிமா எடுத்தோம்னா இங்கிலீஷ்ல சினிமா எடுத்தா நடக்க ஓடாது. தமிழ்ல சினிமா எடுத்தா தான் ஓடும். ஆனா இங்கிலீஷ் ஸ்கூல் காமிச்சாதான் இங்கிலீஷ் ஸ்கூல் தான் நடக்கும், தமிழ் ஸ்கூல் நடக்காது. தெரியுது இல்லையா? அதனால சில விஷயங்களை காமிச்சுதான் ஆகணும். அதாவது யாருக்கு போய் ரீச் பண்றோமோ, எந்த மாதிரி ரீச் பண்றோமோ அது பண்ணிதான் ஆகணும். கரெக்ட். அண்ட் their empire was very vast. அவன் ரூல் போடும்போது அந்த ரூல் எல்லாரும் புரியணும்னு வச்சிருக்காங்க. அப்புறம் அபிஷியல் லாங்குவேஜ், அக்காடியன் அபிஷியல் லாங்குவேஜ், இந்த பழைய காலத்துல எல்லாரும் விரும்பி இது பண்ணது இது பாஷியன் எல்லாம் போயிட்டு அந்த இது ஒரு டைப் இருந்திருக்கும். அவங்களுக்கு புரியணும் இல்லையா? பின்னாடி வந்து அரப் கான்குவெஸ்ட் சர்ச்சோ பின்னாடி வந்து கிரீக் அண்ட் அரப் கான்குவெஸ்ட் சர்ச்சோ அது தேவைப்படலையா? அவங்க தேவைப்பட மாதிரி தெரியும். முதல்ல கிரீக் கான்குவெஸ்ட்க்கு அப்புறமே கிரீக் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியா? அபுராபிஸ் கோட் முழுக்க யூனிஃபார்ம்ல தான் எழுதிருக்கா. ஆமாம். சித்திர எழுத்துக்கள் சொன்னீங்க. அந்த மாதிரி எத்தனை சித்திர எழுத்துக்கள் வந்து சித்திர எழுத்துக்கள் மீடு 60 எழுத்து வடிவங்கள் இதுல பாறையில எழுத்துக்கள் எத்தனை? அதாவது மொத்தம் எழுதப்பட்ட இது வந்து 1119 வரிகள் அந்த பாறையில். அந்த மொழி எத்தனை நம்பர்னு எனக்கு தெரியும். மொத்தம் 60, கிட்டத்தட்ட 60 கேரக்டர்ஸ், அப்ராக்சிமேட்லி 60 கேரக்டர்ஸ். அது இந்த உருவம் தான் சொல்ல முடியுது. அதெல்லாம் படிச்சுட்டாங்கல்ல, படிச்சு அர்த்தம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்கல்ல, படிச்சு அர்த்தம் பண்ணி அதை இது பண்ணிட்டாங்கல்ல. நன்றி, வணக்கம்.